ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த வியாழன் நாளில் ஓ சாயப்பா உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லது நடக்கும் என சொல்வதற்காக தான் இந்த அற்புதமான உதியை உன் கைகளால் தொட சொன்னேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தலைவிதின்னு சொல்லி சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் மட்டும் எனக்கு வலியும் வேதனையும் இவ்வளவு இருக்கே, என்னுடைய பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கேன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவாங்க. என்ன செய்யறது, ஊருக்கு உபதேசம் சொல்பவர்களெல்லாம் தனக்குன்னு ஒரு தனி நியாயம் வச்சுக்கிட்டு அறிவுரையை அடுத்தவனுக்கு மட்டும்தானே சொல்கிறாங்க. தான் வாழ்க்கையில் எதையும் சரியாக செய்யவும் மாட்டாங்க. தவறு செய்தால் அதை தெரிஞ்சாலும் திருத்திக்கிற முயற்சி செய்யவும் மாட்டாங்க. நீ யாரிடமெல்லாம் விலகி இருக்கணும், யாரையெல்லாம் உன் பக்கத்தில் வச்சுக்கணும்னு சொல்கிறத கேட்டு அதன்படி நடந்தாயே ஆனால் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சிகள் தானாக உன்னை தேடி வருமேன்னு செல்லமே. யார்கிட்டலாம் விலகி இருக்கணும்னு சொல்லட்டுமா? உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்தும், உன்னை மதிக்காமல் அவமரியாதை அலட்சியம் செய்யும் மனிதர்களிடமிருந்தும், உன்னை அவங்க தேவைக்கு மட்டுமே உபயோகிக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்தும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைனா உன்னை தேடி வந்து உன்கிட்ட சிரித்து பேசுகிறாங்களே அவங்கக்கிட்ட இருந்தும், உன்னை குறை சொல்லி விமர்சிப்பவர்களிடமிருந்தும், தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்தும் நீ தள்ளி இருந்தாலே அதுவே நிச்சயமாக உனக்கான நல்லதாகத்தான் இருக்கும். உனக்கு நல்லது நடக்கும், உன்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு உனக்கு ஊக்கம் கொடுக்கும் மனிதர்களிடம் மட்டும் நீ நெருக்கமாக இருந்தால் போதும். உன்னால் முடிஞ்சால் எல்லாருக்கும் உதவி செய், முடியலைன்னா மௌனமாக இருந்துவிடு. அதை விட்டுட்டு அடுத்தவன் கஷ்டப்படும் போது அதை பார்த்து சிரிக்கிறதோ சந்தோஷப்படுறதோ வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா அடுத்தவர் துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளும் எல்லா மனிதர்களுக்கும் அதே நிலைமையை நான் நிச்சயமாக கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, நீ வெற்றி பெற்று கௌரவத்தோடும் செல்வாக்கோடும் உன் வாழ்க்கையை வாழணும்னா நான் சொல்லுகிறபடி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. உன்னை தீவிரமாக வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் உன்னை துல்லியமாக கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த விதத்தில் உன்னை குறை சொல்லலான்னு உன்னையே தான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீதான் அதற்கேற்ப உன் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என் செல்லமே. ஆடம்பரமாக வாழணும்னு மட்டும் நினச்சின்னா அப்புறம் அவசியத்துக்கு கூட செலவு செய்கிறதுக்கு உன் கையில் காசு இருக்காது. ஏன்னா ஆடம்பரம் என்பது ஆடி சுற்றிக்கிட்டே இருக்கிற பம்பரம் போன்றது. பம்பரம் சுற்றி சுற்றி எப்போ கீழே விழுகும்னு தெரியாது தானே, ஆனால் கண்டிப்பாக கீழே விழுகுதானே செய்யும். பம்பரம் சுற்றிக்கிட்டே வந்து கீழே விழுகிறது போல தான் ஆடம்பரத்தில் நீ மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து சுழன்று போய் கடைசியில் கீழே விழவும் கூடும். எதுவாக இருந்தாலும் உனக்குன்னு சிக்கனமாக செலவு செஞ்சு சேமிப்பையும் ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து கொள்ளலாம் அல்லவா. எப்போது யார் எந்த பக்கம் சாய்வாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதெல்லாம் காசு பணத்தை பார்த்து தான் எல்லாரும் உறவுகள் வர்றாங்களே தவிர குணத்தை பார்த்து யாரும் யார்கிட்டையும் பழகிறதா இல்லை. நீ பலசாலியை நிரூபிக்கணும்னா உன் பணத்தை வைத்து பலத்தை காட்ட வேண்டாமேன்னு செல்லமே. உன்னுடைய நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் ஏற்றா போல எல்லாருக்கும் உதவி செஞ்சு நீ நல்லவன்றதை அடுத்தவங்க தெரியும்படி இருந்தாலே போதும். அதுக்காக நீ எதுவும் முயற்சி செய்ய வேண்டாம். நீயாவே இரு. உன் மனசுக்கு தோணுனா உதவி செய், உன் மனசுக்கு தோன்ற நல்ல விஷயங்களை செய். உன் பலவீனம் என்பது உன்னிடம் காணாமலே போய்விடுமேன்னு செல்லமே. யாருக்காகவும் ஒருத்தருக்கு நான் ஆதரவாக இருக்கேன், ஒருத்தருக்கு துணையாக இருக்கேன்னு சொல்லி இன்னொருவரை நீ பகைச்சிக்க வேணாம். ஏன்னா நீ அப்படி ஒருத்தருக்காக இன்னொருவரை விட்டு விலகினால் கடைசியில் அவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உன்னை குற்றவாளியை ஆக்கி விடுவார்கள் என் தங்கமே. எப்போதுமே நீ யாருக்கு உதவி செய்கிறியோ அவன்தான் உன் முதுகில் குத்தக்கூடிய எதிரியாகவும் துரோகியாகவும் மாறிப்போவான் என்பதில் கவனம் வச்சுக்கிட்டு யாரை நம்பினாலும் யாருக்கு உதவி செஞ்சாலும் அவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் கொஞ்சம் தூரமாகவே இருந்துவிடு. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் சுயநலமான குணமே உனக்கு தெரிய வரும். எப்போதும் உனக்கு இப்பிரச்சனை வருதோ இல்லையோ உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் அவர்களிடமிருந்து ஏதாவது கிடைக்கும் நம்பாம உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முன்மூலமாகவே நீ சாதிக்கக்கூடிய ஆளாக இரு. நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் உண்மை இருந்ததுன்னா உன்னுடைய எண்ணங்களும் தூய்மையாக இருக்கும். நீ பேசுகிற வார்த்தைகளும் உன்னுடைய எண்ணங்களும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்குது. நீ பற்று வைப்பதை விட அடுத்தவரிடம் பற்ற வைப்பதே பெரிய வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கியா? நல்லா யோசிச்சுப்பாரு. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள்கிட்ட உண்மையாக நீ அன்பும் பாசமும் வச்சிருக்கியா?
ஆனால் அடுத்தவங்க கதையை பேசுறதுக்கு மட்டும் ஒன்றா கூடிடுறீங்க தானே. இனிமேலாவது நல்லதுக்காக ஒன்று சேர். ஓம் சாய்ராம்.